ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நாம் இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஃபிபான்சி ரீட்ரேஸ்மெண்ட் அதை பயன்படுத்தி எப்படி நம்ம ட்ரேடிங்கில் பணம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரோமில் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் வியூ அப்படின்னு டைப் பண்ணிட்டு ட்ரேடிங் வியூவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ரெண்டாவது சார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட்டு தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் அசட்டோட நேம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சர்ச்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அசட்டோட நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய அசட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு யூஆர்எஸ்டி, யூஆர்ஜேபிஒய் அப்படின்னு நிறைய அசட் இருக்குது. நம்மளுக்கு என்ன அசட் வேணும் அப்படின்றத நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா யூஆர்எஸ்டி அப்படின்ற அசட்டை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ஃப்ரேம் இருக்குது. நம்ம இந்த சார்ட்டை 1 minute, 3 minute, 5 minute அப்படின்னு எந்த டைமிங் ஃப்ரேம் எல்லாம் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 minute டைம் ஃப்ரேம்லேயே நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த சார்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது இந்த மார்க்கெட்டோட ஷீட் அப்படின்னா என்ன, இதில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு இதில் என்ன தெரியுது உங்களுக்கு பாருங்கள். க்ரீன் கலரில் கேண்டில்ஸ் இருக்குது, அடுத்து ரெட் கலர் கேண்டில்ஸ் இருக்குது. தெரியுது இல்லையா? இது தெரிஞ்சால் போதும். நீங்கள் பாருங்கள், க்ரீன்னா அப்புன்னு அர்த்தம், மேலே போகுது, மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். ரெட் கலர் கேண்டில் அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மார்க்கெட் அப் ஆகிக்கிட்டு இருக்கு, மேலே போய்கிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல கீழே கேண்டலோட விக்கில் வைங்க. அதாவது இந்த குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதை தான் விக்குன்னு சொல்லுவாங்க. குச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை கேண்டில் முழுசாக இந்த மாதிரி முடிஞ்சிருந்தாலும் சரி, அதுக்கு கீழே என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி ஹைட் என்ன இருக்குது, மார்க்கெட்டோட ஹைட் இதுக்கு முன்னாடி எந்த அளவு பெரிய ஹை வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஓரளவு ஹையாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே வச்சுட்டு கரெக்டாக அந்த குச்சி விக்கில் என்ன செய்கிறோம், கிளிக் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் லைன்ஸாக இருக்குது இல்லையா, இந்த லைன்ஸ் தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிடென்சி லைன் சொல்லுவோம். சப்போர்ட் லைன் அப்படின்னா எந்த லைனை தொட்டு ஏறுதோ, மார்க்கெட் அப் ஆகுதோ அதை சப்போர்ட் லைன் சொல்லுவோம். எந்த லைனை தொட்டு மார்க்கெட் இறங்குதோ அதை ரெசிடென்சி லைன் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்த தொட்டு போய் மார்க்கெட் ஏறி இருக்கு இல்லையா, அப்போ இதை என்னன்னு சொல்லுவாங்க, சப்போர்ட் லைன். இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு இல்லையா, இதை என்னன்னு சொல்லுவாங்க, ரெசிடென்சி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து என்ன செஞ்சுருக்கு, இங்கே வரைக்கும் கீழ் நோக்கி இறங்கியிருக்கு. இறங்கியிருக்கு, திரும்ப இங்கே ஏறிட்டு திரும்ப இறங்கியிருக்கு. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம நோட் பண்ணணும். எப்பயுமே மார்க்கெட் மேலேருந்து இறங்கும்போது இந்த 0.5 மெயினாக கவனிக்கணும். 0.5 அப்படின்ற பாயிண்ட்டை, அந்த லைனை மார்க்கெட் மோஸ்ட்லி கிராஸ் பண்ணிருச்சுன்னா அது டவுன் அப்படியே கீழே போயிடும். சப்போஸ் பண்ணலை அப்படின்னா திரும்ப மேலே போயிட்டு ஒரு இடத்த டச் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே இறங்கும். இப்போ இந்த இடத்துல 0.5 அப்படின்ற பாயிண்ட்டை மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணிட்டு கீழே டவுன் ட்ரெண்ட் போயிடுச்சு. அப்போ கீழே கரெக்டாக டவுன் போயிடுச்சா, அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மார்க்கெட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்து வரதில் டவுன் போட்டோம்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்த தொட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள், அடுத்து என்ன நடக்குது, மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து என்ன ஆயிருக்கு, அப் ஆயிருக்கு. அப் ஆகிட்டு திரும்ப எந்த பாயிண்ட்டை தொட்டிருக்குன்னு பாருங்கள், 0.5 அந்த இடத்த தொட்டுட்டு மார்க்கெட் திரும்ப என்ன ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடம் உங்களுக்கு என்னது, ரெசிடென்சி லைன். அப்போ இந்த லைனை தொட்டு மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்தடுத்து மார்க்கெட்டு இறங்க போகுது, அடுத்தடுத்து மார்க்கெட் என்ன செய்ய போகுது, டவுன் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இங்கேருந்து டவுன் போடலாம். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில், பைனரி ட்ரேடிங்கில் மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். இந்த ஒரு ட்ரிக்கை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களாலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், இங்கேருந்து 0.1 டச் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, அப்பா இருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட்டில் நடக்கிற மார்க்கெட்டை எப்படி கணிக்கிறது அப்படின்றத இதை வச்சு நம்ம கணிக்கலாம். இப்போ 0.5 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுங்க. இங்கேருந்து பாருங்கள், மார்க்கெட் அப்பாயிருக்கு, அப்பாயிட்டு 0.5 கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போ 0.5 கிராஸ் பண்ணிடுச்சு, அப்போ அடுத்த கேண்டில் அப்பு போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. எப்பயுமே மார்க்கெட் ஒரு இடத்த கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஒரு இடத்த தாண்டிடுச்சுன்னா திரும்ப அந்த இடத்த தொட்டுட்டு தான் அந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்ட் போகும். திரும்ப மார்க்கெட் தாண்டின இடத்த திரும்ப அந்த 0.5 தொட்டுட்டு தான் என்ன செய்யும், அப் ட்ரெண்ட் போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா
நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ? அப்போ எப்பயுமே கிராஸ் பண்ணோன்னா அடுத்த கேண்டில் அப்பு போடக்கூடாது, நம்மளுக்கு லாஸ் தான் வரும். அதுக்கு அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் வரும் இல்லையா, அப்பாகி அதுக்கு அடுத்த கேண்டிலில் நம்ம அப்பு போட்டோம்னா கன்ஃபார்மாக அது நம்ம அதில் மணி ஏர்ன் பண்ணலாம். சரியா? இதை தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்ட பாயிண்ட்டு. இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டதை நீங்களும் குவாட்டக்ஸில் டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபிபான்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை செட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இதே போல் ட்ரேடிங்கில் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னா, என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்கணும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.